பஞ்சபூதங்கள் என்னென்னு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். மனித உடலும் பஞ்சபூதங்களானது. மனித உடலில் உள்ள மண் சதை மற்றும் எலும்புகளாகவும், நெருப்பு உயிர் துடிப்பாகவும், காற்று மூச்சுக்காற்றாகவும், நீர் இரத்தமாகவும் உள்ளது. நம்ம உடல்ல 71% நீரா நிரம்பியது. அதனால நீர் சத்து நம்ம உடல்ல முக்கிய பங்கா இருக்கிறது. இந்த நீர் மனித உடலில் குறைஞ்சாலோ கூடினாலோ உடல் பாதிப்படையும். முதல்ல நம்ம உடல்ல நீர் சமநிலையில் இருக்கிறதான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரிதான் நமது உணவு முறைகள் இருக்கணும். கண்டபடி உணவு வகைகள் எடுத்துக்க கூடாது. நம்ம உடலுக்கேற்ற உணவு எது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நம்ம உடலுக்கு என்னென்ன உணவு வகைகள் ஒத்து போகுது அப்படின்றத நம்ம உடலை நம்ம படிக்கணும். நம்ம உடல்ல நீர் சத்து குறைஞ்சதுனாலே லோ பிபி வரும். இவங்க வேலை செய்ய முடியாது, அடிக்கடி தூக்கம் வரும், ப்ராப்பரா எந்த வேலையும் செய்ய முடியாது, எந்த ஒரு வேலையிலையும் போக்கஸா இருக்க மாட்டாங்க, மறதி, அதிக ஞாபக மறதி, எப்ப பார்த்தாலும் எரிச்சலோட பேசுறது, என்ன கேட்டாலும் வெறுப்போட பதில் சொல்றது, இருக்கிற கோவத்தை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட காட்டுறது, உச்சக்கட்ட கோபம், மன இறுக்கம், தாழ்வு மனப்பான்மை, இது எல்லாமே இருக்கும். இவங்க நீர் சத்து நிறைஞ்ச உணவுகளை எடுத்துக்கணும். பாரம்பரிய அரிசி வகைகள் அனைத்துமே நீர் சத்து நிறைந்தது. பாரம்பரிய அரிசி வகைகள் 130 நாட்கள்ல இருந்து 150, 180 நாட்கள் வரை நீர்ல நின்று விளையக்கூடியது. பாரம்பரிய அரிசியோட நீர் நிறைந்த காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கணும். சுரக்காய், புடலங்காய், பொன்னாங்கண்ணி, வெள்ளரிக்காய், பூசணிக்காய், கீழாநெல்லி, கற்றாழை மூலிகைகள் நீர்த்தன்மையை கூட்டி கொடுக்கும். இந்த மாதிரி நீர் சத்து நிறைஞ்ச காய்கறிகளையும் பழங்களையும் அடிக்கடி எடுத்துக்கணும். இவங்க மனசை ஒருமைப்படுத்தி மெடிடேஷன் கண்டிப்பா பண்ணணும். அப்படி பண்ணும்போது கருட முத்திரையோட சேர்த்து பண்ணும்போது அதிக பலனை கொடுக்கும். நீர் சத்து உடல்ல அதிகமா இருக்கிறவங்களுக்கு ரத்த அணுக்கள் அதிகமாவே இருக்கும். இவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கும், சுறுசுறுப்பா இருப்பாங்க, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, டயர்டுங்கிற ஃபீலே இருக்காது, முகமலர்ச்சியோட இருப்பாங்க. இவங்க எந்த காரியத்தையும் முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா வேலையும் முடிச்சாதான் இவங்களுக்கு தூக்கமே வரும். அதே டைம்ல மன அழுத்தத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு ஹை பிபி இருக்கும். அதிக மன அழுத்தம் மூளைக்கு போற நரம்புல வெடிப்பு வரக்கூட சான்ஸ் இருக்கு. உடல்ல நீர் சத்து அதிகமா இருக்கிறவங்க சிறுதானிய வகைகளை எடுத்துக்கலாம். ஏன்னா சிறுதானியங்கள் வறண்ட பூமியில் விளையக்கூடியது. இதற்கு நீர் அவசியம் கிடையாது. சாதாரண பனித்தூரல்லையே சிறுதானியங்கள் விளையும். ஹை பிபி இருக்கிறவங்க கமல முத்திரை, அதாவது தாமரை முத்திரைன்னு சொல்லுவாங்க, பங்கஜ முத்திரைன்னு சொல்லுவாங்க. இவங்க தூங்க போறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் செஞ்சாலே போதும், எக்ஸலண்டா வேலை செய்யும். நம்ம உடல்ல உள்ள நீரை சமன்படுத்துறதுக்கு ஆதி முத்திரை செய்யலாம். இந்த ஆதி முத்திரை யூட்ரஸ்ல இருக்கும்போது செய்த முத்திரை தான். தண்ணீர் குடித்து நீரை சமன்படுத்துவதும் இந்த மாதிரி முத்திரை செய்து பிரபஞ்சத்தின் மூலமாகவும் சரி பண்ணலாம். பஞ்சபூதத்துல நீரை சரியான முறையில் கையாண்டாலே மன இறுக்கம் கலைஞ்சு போகும். மனம் முதல் உடல் வரை மனசுல இருக்கிற எல்லா விதமான அழுத்தத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆரோக்கியமா இருக்கணும். உடல்ல உள்ள நீர் எந்த நிலையில இருக்குன்னு அதை கவனிங்க. அனைவருமே ஆதி முத்திரை செய்து நீரை சமன்படுத்தலாம். சளி தொந்தரவு இருக்கிறவங்க ஆதி முத்திரை செய்யக்கூடாது. எல்லோருமே ஒரே மாதிரியான ஃபுட்டு கண்டிப்பா சாப்பிட முடியாது. நம்ம உடலுக்கு ஏற்ற உணவு எதுன்னு கவனமா தேர்வு செஞ்சு சாப்பிடுங்க.